பிளட்டே வரும். பயங்கரமாக அடிக்கிறது. ஹே guys, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா 15th January 2022. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க் தான் போய்ட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வந்த பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்திருக்கோம். R15 வந்து ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அவரோட வண்டி வந்து 2016 மாடலு. ஸோ இதுதான் அந்த வண்டி. ஸோ பீட் பார்த்தீங்கன்னா ஷார்க் வந்து போட்டிருக்காரு சைலன்சரு. ஸோ இன்றைக்கி யார் யார் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நானும் அருண் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நிறைய வண்டிலாம் எடுத்துகிட்டு போகல, ஒரே வண்டியில் தான் போகிறோம். ஸோ நான் வந்து பேர்ட்ஸ் பார்க் யாரும் போனதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து போயிடலாம் அப்படின்றதுனால பிளான் பண்ணி இன்றைக்கி வந்துருக்கேன். அப்படியே பைக்கில் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஏற்காடு வந்து அடிக்கடி வந்திருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு போனதில்லை. இது புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் சரி யாரும் சேலமில் அதிகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி இன்றைக்கி போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம போய்ட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு வருவோம். நம்ம ஃபால்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வேறு வண்டி எடுத்துகிட்டு வரேன். போய் கேட்ட உடனே நம்ம ஃப்ரெண்டு வந்து கொடுத்துட்டாரு. வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல். எப்படி உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குதான்னு தெரில, பிரிக்குதுங்க சவுண்டு. அதுவும் ஹில்ஸ் ஏறுற டைமில் என்ஃபீல்டில் சான்ஸே இல்லைங்க. கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு அந்த பீட் மட்டும் தனியாக காட்டுறேன். ஸோ அப்படியே முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளாம் ஸ்டாக்லேயே ஓட்டி இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சத்தம் வேறு லெவலுங்க. ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி வண்டியில் ஏறினா தான் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஏறின மாதிரியே இருக்குது, சவுண்டோட வித் எஃபெக்டோட. செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டான்சிங் தான். ஓகே, ரைட் சைடில் போனால் பக்கோடா பாயிண்ட்டு. அந்த பக்கம் தான் ஏதாவது மேபி போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் கேட்டுப்போம். காலையில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட் இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. மிஸ் பண்ணிட்டேன் அவரை மீட் பண்ணுறதுக்கு. நேற்று தான் ஒரு ஸ்டோரியில் பார்த்தேன். போகலாம் இன்றைக்கி இருப்பார், போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டார் அவர். ஐ மீன் கோயம்புத்தூர் சைடு போயிட்டுருக்காரு. நோமேட்ஸ் லைஃப் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காருங்க அவர். ஓகே, ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு அது இருந்துட்டு போகுது. நமக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் போகணும். பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் கேட்போமோ. செம கூட்டமாக இருக்குதுங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மாற்றிருக்கா, ரெட்டுக்கு 250.
பார்க்க முடிஞ்சது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வியூ. நாளெல்லாம் உட்காந்துட்ருக்கு. போவோம், முன்னாடி போவோம். சார் லிமிட்டட் ஃபுட்டுங்க சார். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கையில் ஒன்று பண்ணிக்கோங்க. அந்த கையில் ஒன்று இந்த கையில் வைக்க முடியாது. எந்தாடா ஒன்றா வா கையில் வீடா. வாவ், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏய் வாட்ச் பிடிச்சிருக்கும் குட்டி இருக்கு. ஆனால் கொஞ்சம் அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பேர்ட்ஸு. வா 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 வா. இவன் வந்து நம்ம உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறான். என்கிட்ட ஃபுட்டு ஒன்று தான் இருக்கு. கூப்பிட்றானே வா. என்ன சொல்லும். வாவ் வாவ். என்ன வேணும்? ஃபுட்டு வேணுமா? இந்தா 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 இந்தா. சரி வா, என் கூடயே வா. ஏய் வேண்டாம், நம்மளை விட்டு போக மாட்டேங்க. மனசு இல்லை போல இவனுக்கு. நம்ம கூட தான் ட்ராவல் ஆகும் போல இருக்கு. போகிறதுக்கு மனசு இல்லை இவனுக்கு. டே நிறையா கொடுக்காது. ஏய் வாவ் வாவ். தலையில் வந்து உட்காந்துக்குச்சு. இது எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. நம்ம ஐயோ பறந்து போயிட்டாப்புல. கியா வாங்க. இல்லையா போகணும். அது உள்ளே போனாவா? ஸோ இங்கே பாருங்களேன், செம்ம லைனாக உட்காந்துட்ருக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஸோ அடுத்த இவர் வந்து உட்காந்துட்டார் நம்ம சைடு. வாவ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம்மையாக இருக்குல்ல. இந்த பேரட் நேம் என்ன? என்னக்கா? சன் கன்னியூர். இது இம்போர்ட்டா? ஓகே, சூப்பராக இருக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இது. எல்லாமே கொடுத்துட்டியோ? வை அங்கே உள்ளே போகலாம் நம்ம. விழுந்துடும். வாங்க அப்படியே மேலே ஏறி வராரு. ஏதாவது ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கா? வந்துட்டிங்களா? என்ன வேணும்? ஏதாவது கொடுக்குறோம். வேணாமா? வேணாமா? சண்டை போடு. என்ன கேட்பாண்ணா? வாவ் தள்ளி வச்சுக்காங்க. ஏய் ஜாலி. இங்கே பேர் நான் இங்கே நின்றுட்டா வந்து நின்றுக்குவோம். எல்லாம் பார்த்து ஏன் பாப்பா இங்கிருந்து விட்டு போறது மனசே இல்லைடா. நிஜமா மனசே இல்லைங்க. நான் எந்த பேர்ட்ஸ் வந்து நான் விட்டது பிடிச்சதில்லை. பாருங்க என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க பாருங்களேன். 2 பேர் இவனை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த மாதிரி உட்காந்த மாதிரி இவனை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. ஏய் என்னடா பண்ணுறான்? ஏய் செயினை விட்றா. ஐயோ இப்படி பிடிச்சி அடிச்சிருக்கேன். ஒரு க்ரீன் கலர், எல்லோ. அந்தாலும் எதுவும் பண்ணலையே. கட் ஆயிருமா அது? ஏய் போதும்டா, வாட்ச் போதும். ஃபுட்டு இருக்கு, இந்த ஃபுட்டு சாப்பிடு.
பாருங்க அந்த என்ன பேர்டுன்னு தெரியல, சூப்பராக இருக்குது. வாவ் செம்மல்ல. வா நீ எங்கேருந்து தங்க வந்த இங்கே மறுபடியும் இங்கே வந்துட்டியா? அது சும்மா பிக்கும். சவுண்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க மேலேயே, ஆனால் வரமாட்டேங்கிறானுங்க. உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. இங்கே ஒரு தகுறான், அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, வரமாட்டேங்கிறானுங்களே. கூட்டு கூட விசில் அடிக்கிறாப்லையாடா. பேர்ட்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது. இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு. பேசுகிறாங்களா இங்கே? நம்ம சொல்கிற வார்த்தை சொல்லுமா? அவ்வளோதானா? பேர் அருவியா? வச்சதா இல்லை வரும்போதே? ஓகே ஓகே சரி. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கைட் பண்ணுறாங்க. வந்ததுலேருந்தே இது பண்ணுங்க அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நமக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த இதுவும் வரமாட்டேங்குது. இங்கே பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே நான் அந்த பேர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வராமல் நான் கிளம்புறதா இல்லை இங்கேருந்து. எவ்வளோ நேரங்க இங்கே அலோடு? சொல்லுங்க, நீங்கள் கூப்பிட்டா அது வராதா? அப்படியா? அதனால் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. ஓகே. ஸோ வீக் டேஸ் மார்னிங் வந்தால் நிறையா பேர்ட்ஸ் வரும். ஏய் ஒருத்தர் இருக்கிறான், அவனையும் கூப்பிட்டு பார்ப்போமா? எனக்கு அந்த போர்டும் வேணும். அது பொறுமையாக உட்காந்து அழகாக வாட்சி கட்டிட்டு இருக்கு. ஆமா. ஏய் சாப்பாடு சாப்பிட்றா, இதே ஏன்டா சாப்பிட்ற? இங்கே இருக்கிற சான்ஸ் இல்லையா? அதே தான் அது. ஐயோ பிக்குது, கட்டிக்கிறதுக்கு நல்ல. இங்கே பாருங்க பிச்சிருச்சு, இந்த இடத்துல பாருங்க பிச்சிருச்சு லைட்டாக. அது அவங்களோட மெட்டல்னால. இங்கே வா, இங்கே வா. அந்த ஸ்டெப் கொடுத்துட்டா எடுத்து கொடுப்பேன். வாட்சி ஏன் வாட்சி வாட்சி மேலே எதுவும் இல்லை. அப்பா டான்ஸ் ஸ்டெப் கொடுக்குறாங்க. அடிக்கவே இல்லை இல்லை வாய் அதோட இது அப்படி ஹேபிட் அப்படி தான். அப்படி கழட்டிடுச்சு. ஆமாம் கழட்டிடுச்சு. என்ன வெரைட்டி சொல்லுங்க? அம்பர்லா காக்டோஸ். ஐயன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் வரமாட்டேங்கிறானே. ஒரு வேளை சிங்கிள்ஸ் பறவையோ போயிட்டானே. இதோட பேர் என்னங்க? மோஜோ.
வாய்ப்பே இல்லையா? ஏறிடுச்சு கடிக்கு நான் தான் கடிக்குன்னு சொன்னேன். கடிச்சாலும் பிளட்டே வரும். ரவி யாரோ சாவுல சரி ஓகே ஐயோ ஐயோ கடிச்சிட்டாப்ல. இந்த ஏரியா ரவுடியே வந்தான் போல, வரவங்கலாம் கடிக்கிறான். கடிச்சிட்டான், செம்ம கடி நினைக்கிறேன். ஆமா நான் கிட்டு, அதனால என்னை வந்து கடிச்சிட்டு போயிட்டான். என்னக்கா பேர் இது? இவனோட பேர் என்ன? ரெமோவா? இருங்க இருங்க, நீங்க அருவியோட பேரா? அருவி யாருன்னா இங்க இருக்காப்புல ரெட் கலர் அவர்தான் அருவி. அக்கா நம்மளுக்காக வந்து கூப்பிடுறாங்க, வரட்டும் வரட்டும். கடிக்க மாட்டான்லக்கா? வாவ் டேய் வாட்ச் அப்படி நம்மளை காட்டு, அதை காட்டிட்டு என்னை காட்டு. அப்படியே இருக்கிறதுல அவன் தான் சாப்பிட்டு போல. இங்க அவன் நம்மளை கடிச்சிட்டான், செம்ம சாப்பிட்டா சாப்பிட்டு. இது பேர் என்ன சொன்னீங்க? ரெமோ. ரெமோ அழகா சாப்பிட்றான் பாரு, வேற லெவலில் இருக்குல்ல. அது வரைக்கும் பேர்ட்ஸ் தொட்டதே இல்லை, என் மேலெல்லாம் அந்த உட்காருதான். அவன் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்கிறான். இவனுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. நான் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, மட்டும் இறங்கி வரவே மாட்டேங்கிறாங்க. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஜோ. சூப்பராக இருக்கான், இப்போ தான் இறங்கி வர மாட்டேங்கிறானே. அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து அருவி. இங்கே ஒருத்தக்கிறான், என்னை கடிச்சிட்டான். இவன் ரூபி வந்து என்னை கடிச்சிட்டான். என் பேர் வந்து ரூபி. எப்படி பார்க்குறான் பாருங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இவன் தான் நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுருக்கான் நம்ம கூட. இல்லை எல்லாமே வாட்ச் தான் கிடைக்குதுங்க. வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம், வர வரையும். அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. ஃபைனலாக வந்து வந்துட்டான். ஓகே போதும் போதும் கொடுத்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்தது. ஒரு 2 ஹவர்ஸாக வந்து வெயிட் பண்ணுறோம், 1 ஹவராக 1.5 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி இவரை மீட் பண்ணிட்டு போகிறாங்க. டிமாண்ட் மேக்கர் இவர் தான், மோஜோ ஜி. தேங்க்ஸ் ஜி. பார்ப்போம்.
எல்லாம் கிளம்பியாச்சு. இங்கே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, அப்படியே வெளியே வந்தால் எக்ஸிட். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து கையில் எல்லாம் பிடிச்சிருக்கேன். நான் எனக்கு பிடிக்கவே மாட்டேன். ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்கேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற பேரட், சின்ன சின்ன பேரட்ஸ்க்கே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப வந்து பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்குது. அடுத்து அந்த ஃபாரின் பேரட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுது. அது வந்து நம்ம மேலெல்லாம் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது ஒவ்வொன்று. ஸோ வந்தீங்கன்னா அந்த சின்ன பேரட்ஸோட நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆனால் இதுக்கு வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு பசிதான் எங்கள் எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, மனசே இல்லை. ஆமாம். சரி, ஓகே, இதோட நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். until then bye from Mahesh. Bye and take care.